சேலம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் தவறான கண்புரை நீக்க அறுவை சிகிச்சையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பார்வை திரும்ப வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முதுமையில் தீரா துயருக்கு ஆளானோருக்கு இழப்பீட்டை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற்ற கண்புரை நீக்கு சிறப்பு அறுவை சிகிச்சையில் 18 பேருக்கு கண் பார்வை இழப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் சேலம் மற்றும் கோவையில் உள்ள தனியார் கண் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். பார்வை குறைபாடு, கண் எரிச்சல், கண் வலி உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்களுக்கு பார்வை திரும்ப வாய்ப்பில்லை என்று தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டனர். ஏப்பா இப்படியே இருக்குதா, கண்ணு தெரியல மாட்டேங்குது, என்னன்னு கட்டி அந்த அரவிந்த் டாக்டர் கிட்ட கேட்டேன். நான் அவர் சொன்னார், அந்த உள்ளோட இது கிருமி அட்டாக் பண்ணிடுச்சுமா அந்த இதை நரம்ப, உங்களுக்கு எதுவும் பார்வை வராது அப்படின்ட்டாரு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லி இன்னும் 2-3 மாதம் கழிச்சு புண்ணு காய பண்ணிட்டு வரட்டான்னா அது இல்லவே உங்களுக்கு வராதுமான்ட்டார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் அன்றாட வேலை செய்து குறைந்த வருவாய் ஈட்டி வந்த முதியவர்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போய் சேர்த்தனால கிருமிகளை எடுத்து பார்க்கலாம், அந்த சீயை எடுத்து பார்க்கலாம் தான் சொன்னாங்க. காலையில் எடுத்தா இவ்வளோ சீ, மறுபடியும் சாயங்காலம் எடுத்தால் இவ்வளோ சீ வருது. வலினாலும் வலி, நாங்களாம் குழந்தையோட மோசமாக போயிட்டோம். அந்த அளவுக்கு அழுந்துட்டாங்க. இவ்வளோ வயசானவங்க கத்துன்னு கத்துறாங்க. குழந்தைங்க மாதிரி கத்துங்க, தலை வலிக்குது, தலை பிச்சுட்டு போகுது, கண்ணை உடுத்துது, நைட்டு விடிய தூங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம் தூங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மருந்து மாத்திரை கொடுத்தா போதுமா, வேற எதுவுமே பண்றது இல்லையா? கண்புரை நீக்கு சிறப்பு அறுவை சிகிச்சையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சம்பத் உறுதியளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்குவது, அவர்கள் கிராமத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தேவைக்கேற்ப 1 சென்ட் இல்லை 2 சென்ட் இடம் வழங்கப்படும். பின்பு அவங்களுக்கு பசுமை வீடு இல்லை ஐஓஐ வீடு வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு அமைச்சிட்டு அரசுடைய ஆணை பெற்றுடன் அவங்களுக்கு நிதி எதனால் வழங்கப்பட்டால் உடனடியாக தெரிவிக்கப்படும். மங்கிய வாழ்க்கைதான் வெளிச்சம் பெறவில்லை, விழியாவது ஒளிவரும் என்று காத்திருந்த முதியவர்களுக்கு தற்போது ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி உள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பின் மீண்டும் கண் பார்வை கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருந்த இவர்கள் தற்பொழுது முற்றிலுமாக அந்த நம்பிக்கையை இழந்துள்ளனர். அரசு மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் அதுபோல் ஆகிவிடக்கூடாது என்பதே இவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ் மோகன்ராஜ்.